பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியும் 2வது வசனமும், கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, எஸ்ரா சொல்றாரு, தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தை நிறைவேற்றும்படி, ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படி என்னுடைய ஆவியை ஏவினார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றதுக்கு, என்னோட வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஒரு திட்டம் வைத்திருப்பார் அல்லவா, அதை நிறைவேற்றும்படி என்னுடைய ஆவியை ஏவினார். நாமும் கூட அப்படி சொல்ல முடியும். பிரியமானவர்களே, பல வேளைகளிலே தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய ஆவியை நெருக்கி ஏவுவார். இரவு வேளைகளிலே எழுந்து ஜெபம் பண்ணும்படி ஏவுவார். எதுக்கு? நம்ம தூக்கத்தை கெடுக்கணும்னு அவருக்கு ஆசையா? இல்லை பிரியமானவர்களே, என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வாத வழியிலே சில போராட்டம் உண்டு. அதுக்காக என் மக ஜெபிக்கணும். அவளை நான் ஜெபிக்க வச்சு என் திட்டத்தை அவ வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். அதுக்காக என்ன செய்வேன்? அவளை நெருக்கி ஏவுவேன், ஜெபிக்கும்படி ஏவுவேன். ராத்திரியா இருந்தாலும் சரி, சில வேளைகள்ல அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் நம்மை நெருக்கி ஏவுவார். நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் நெருக்கி ஏவுவார். எதுக்கு ஏவுவார்? ஜெபிக்கும்படி ஏவுவார். நம்ம சோம்பல் படாம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, மாம்சத்தின் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் எழுந்து ஜெபிக்க கூடுமானால், அவர் நம்முடைய ஆவியை எதுக்காக ஏவுறாரோ அதை நம்ம செயல்படுத்த கூடுமானால் நாம் ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். கவனமா இருக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். ஆவியானவருடைய குரலை கேட்டு பழகணும். அவர் ஏவுறத நம்ம அறிந்து கொள்ளணும்னா அவருடைய குரலை நம்ம கேட்டு பழகணும். எப்படி ஆடுகள் மேய்ப்பனுடைய குரலை குறிச்சு கவனமா இருக்குதோ அறிந்து கொள்ளுகிறது அல்லவா. இது என்னோட மேய்ப்பனோட குரல்னு சொல்லி எந்த ஆடாவது அறியாம இருக்குமா? ஆடுகளுக்கு கூட அவ்வளவு அறிவு பாருங்கள். பழகிச்சாங்க மேய்ப்பனுடைய குரலை கேட்டு. நாம பழகல. அதனால ஆவியானவர் ஏவுனாலும் தெரியாம தூங்கிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நெருக்கி ஏவுவார். நம்முடைய ஆவியில ஒரு உந்துதல் உண்டாகும். ஜெபிக்கும்படி கட்டாயம் எந்திரிச்சு ஜெபிக்கணும். அது எந்த நேரமா இருந்தாலும் நம்ம ஜெபிக்கணும். அப்ப சில கஷ்டங்களுக்கு நம்மை அவர் தப்புவிப்பார், அல்லது ஒரு உன்னத ஆசீர்வாதத்தை நமக்கு உடனடியாய் கட்டளையிடுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகர் நீர், ஆவியான அன்பு தெய்வம். அப்பா, எங்களுடைய ஆவியை நெருக்கி ஏவுறது எங்களை ஆசீர்வதிக்கத்தான். உங்க திட்டங்களையும் தீர்மானங்களையும் என்னுடைய வாழ்வில் நிறைவேற்ற நீங்க நெருக்கி ஏவுறீங்கப்பா. அதை கண்டுபிடிச்சு நாங்க ஜெபிக்க உதவி செய்யும். நீர் எதுக்காக நெருக்கி ஏவுகிறீரோ அதை அறிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு ஞானம் தாரும். உங்க குரலை நாங்க அறிந்து கொள்ளட்டும் அப்பா. அதுக்கு உங்களோட நாங்க நெருங்கி பழகணும் ராஜா. கிருபை செய்யும், கிருபை செய்யும். உங்களோடு பழகி உங்க குரலை கண்டுபிடிச்சுக்கிட்ட நீங்க எங்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு அறிந்து கொள்ள உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.